புரியம் தலை உச்சியின் மீது மனம் வைத்து தவம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தடைத்தொரு உடலாக உலகில் வந்து அவ்விரு உயிர் வினைகள் அறமோ மற்றோ அழுத்தம் பதிவுகளெல்லாம் என்று சொன்னார்கள். இந்த அறிவு பிழையில் முன்பினை வகுத்து எல்லையில்லா அமைப்புடைய அறிவதற்கு வந்த ஒரு உதவி குருவியின் சேர்க்கை வணங்கி விருத்தபடியை வாழ்த்தி வாழ்வோம். தம்பதிகளாக வந்திருப்பவர்களும் தனியாக வந்திருப்பவர்களும் மாலை வணக்கத்தையும் பார்த்து நீங்கள் தெரிவித்துக் கொண்டு என்ன விழாவுக்கு வந்திருக்கோம்? காது அவ்வளவா கேட்காது. என்ன விழாவா வந்திருக்கோம்? குழந்தைகள் தின விழா கொண்டாடுகிறோம், குடியரசு திருவிழா கொண்டாடுகிறோம், அன்னை திருவிழா கொண்டாடுகிறோம், தந்தை திருவிழா கொண்டாடுகிறோம், சுதந்திர திருவிழா கொண்டாடுகிறோம், ஏன் நோய்களுக்கு கூட திருவிழா கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எய்ட்ஸ் நோய் திருவிழா, காசு நோய் திருவிழா, ஆதரவு திருவிழா, என்னெல்லாம் விழா கொண்டாடுறோம்.
நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மகிழ்ச்சி என்ன சொன்னார்னா மனநிலம் சொல்லல, நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கொஞ்சம் இந்த பேச்சு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கும். நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு தியாக பிரம்மம் அப்படின்னாரு. எனக்கு ஒரே டவுட், நம்ம வீட்டுல யாரும் தியாக பிரம்மம் அப்படின்னு யோசிக்கிற போது, ஏன்னா அம்மா எல்லாம் போயிட்டாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அதனால யாரா இருக்கும் அப்படின்னா திருமணம் ஆகிற வரைக்கும் ஆதாரமாகவும் ஆதரவாகவும் விழாவை கொண்டாடலாம் நினைக்கிறேன். நாமும் எல்லாம் உட்காந்து நேரம் உட்காந்து அதே அவங்களே பாத்தீங்கன்னா முடிஞ்சுதான் எவ்வளவு நாளா பார்த்துட்டு இருக்கிறேன், திருப்பி அதையே பார்க்கணும் இருப்பாரு. அதனால சந்தோஷமாக வேதாந்தமாகி நமக்கு வழங்கிய மனைவி நல்ல பேருக்கு விழாவை பற்றி கொஞ்சம் அவசியம் ஆராயும். ஏன்னா என்ன தெரியல, இதுக்கு முன்ன சொல்றதுக்கு கூச்சப்பட்ட கோபால் இப்போதெல்லாம் காலையில் மாற்ற போது இதோ எங்கள் தெய்வம் ஒரே ஒரு புன்னகையில் கண்டே சிங்கம் சிங்களாதான் இருக்காது. யாருக்கும் மதிப்பை உணராம நான் என்ன நினைச்சேன், நீங்க என்ன நினைச்சீங்க எனக்கு தெரியாது. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரியை நாம் எப்படி வேண்டுமானாலும் அவனை என்ன பண்ணலாம். அதை விட மகிழ்ச்சி சொல்றாரு, இல்லப்பா இந்த கல்யாணம் எல்லாம் நடக்கும் போது ஒரு சடங்கு நடக்கிறதப்பா, பெற்றோர்கள் கையினில் நீரை வார்த்து மணப்பெண்ணை என்ன பண்றாங்க, அந்த கணவனாக வருகிறவனுக்கு தாரை வளர்த்து கொடுக்கிற பழக்கம் இன்னமும் சடங்கில் இருக்கிறது. மணவினை நிகழும் போது மகள்தனை பெற்றோர் என்று கணவன் என்று ஒருவனுக்கு கையினில் நீரை வார்த்து பணமதை பெற்றோர் தந்தோ அதற்கான தர்ப்பம் செய்வார். குணமேனும் நிலை கண்டோரும் இதை குற்றம் என்று கருதவில்லை என்று மகிழ்ச்சி சொல்றாங்க. இது அப்படியே பழக்கமா பாரம்பரியமா வந்துட்டு, அதை மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த சடங்கெல்லாம் அவசியம் இல்லைனாலும் மாட்டேங்கிறாங்க. பெரியவர்கள் நிச்சயித்தவனம் சொல்லி அவங்க எதிர்க்கு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால கணவனாக வருகிறவன் என்ன செய்யலாம் அப்படின்னா, இவரை நாம் என்ன வேண்டுமானாலும் அதை மாற்றி அடுத்த வேதாந்த மகிழ்ச்சி அந்த குடும்பத்தில் ஒரு இனிமையை, குடும்பம் என்றால் குடும்ப சிற்பம் அப்படின்னா ஒருவருக்கு ஒருவர் இனிமையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த தலைப்பின் சாராம்சம். குடி இன்பம் அது காலத்தால் மருவி வழங்குகிறது. குடு என்பது நம்ம பாஷையில் மாறி போச்சு குடு. அதுவரை இன்பம் என்பது சேர்ந்து 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 மருவி வழங்குகிறது. என்னவா மருவி வழங்குறதுன்னா ஆம்பிள்டன் பிரிட்ஜ் ஒன்று சென்னையில். அது காலத்தால என்னெல்லாம் மாறி போச்சு அப்படின்னா, கரெக்டா அனுபவம் கரெக்டா சொல்றாரு. இந்த மாதிரி காலத்தால் கொடை இன்பம் மாறி குடும்பமாக மாறியது. அந்த குடும்பத்தில் ஆணி வேறு யார் என்று சொன்னால் கணவன் மனைவி உறவுதான் உறுதியானது, ஒழுக்கமானது, நெருக்கமானது என்று சொல்றாங்க. ஏன் சாமி அப்படி சொல்றீங்க அப்படின்னா, 3 வயது முதல் கொண்டு நமக்கு திருமணம் ஆகிற வரைக்கும் நாம் எண்ணியது, சொல்லியது, செய்தது அனைத்தும் சித்திரகுப்தன் ரெக்கார்டில் பதிவாகலைங்க. நம்முடைய ஆன்மா என்ற உயிரில் பதிவாகிறது என்று வேதாத்திரம் விஞ்ஞானம் சொல்லுகிறது. ஒத்துக்கிறீங்களா? இல்லைங்க, திருவொற்றியூர்ல போய் மனைவிநல வேட்புநாள் நடத்தணும் அப்படின்னா அதுக்கான நோட்ஸ் யார்கிட்ட வாங்கணும்? நானே சித்திரகுப்தன். அப்படிதானே? அப்படித்தானே? சித்திரகுப்தன் தான் எல்லா ரெக்கார்டு இருந்தாலும் சொல்லி வச்சாங்க. ஆனா வேதாந்த பாஷம் மாத்திட்டாங்க. அப்படிலாம் இல்லப்பா, சித்த என்றால் உயிர், குற்றம் என்றால் ரகசியம், அத்தனை ரகசியம் நம்ம ஆன்மா என்ற உயிரில் பதிவாகிறது. என் வயது 3 முதல் இன்று மட்டும் தான். அதே போல மனைவி கணவருக்கு மாலையிடுதல் சிறப்பு. பார்க்கலாம். இப்போ
இதெல்லாம் சொல்லி பார்க்கணும். நான் எப்படி வாழ்த்துறேன்னு பாருங்க. அதே மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் துணைவியை பாருங்க. அரைப்பேர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அதே போல பெண்கள் அவர் வாழ்க்கையின் துணைவரை பார்த்து இது மாதிரி போடுங்க. அதுக்காப்பிட்டு இந்த நிகழ்ச்சியை கலந்துடலாம். சொல்லுங்க பெண்கள்லாம் அரைப்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உறுதியை பாய்வதை உணரணும். இந்த மாதிரி கைகளை நான் இந்த மைக் வச்சிருக்கிறதுனால ஒரு கை காமிக்கிறோம். கரெக்டுங்களா? இந்த நாடியை தொடரும். அதே மாதிரி அவங்களுடைய ஆட்காட்டிகள் என்னுடைய நாடியை அது மாதிரி தொட்டுக்குங்க. வாழ்க்கை இப்படி இந்த மாதிரி தொட்ட நிலையில் ஒரு 2 நிமிடங்கள் மானசீகமாக கணவன் செய்த நன்மைகளை நினைத்து மனைவியும், மனைவி செய்த நன்மைகளை நினைத்து கணவரும் நன்றி பாராட்டுதல். கண்களை மூடி கணவரை மனைவியும் மனைவியை கணவரும் மானசீகமாக நன்றி பாராட்டு. கொஞ்ச நேரம் அமைதியாக கண்களை திறந்து கணவரை பார்த்து மனைவியும் மனைவியை பார்த்து கணவரும் மூன்றாவது முறையாக கண்களை மூடி ஒருவரை ஒருவர் மானசீகமாக நன்றி பாராட்டு. மூன்றாவது முறையாக சங்கல்பத்தை சொல்வோம். அரைப்பேராற்றல் கருணையினால் திறந்து கணவரை மனைவியும் மனைவியை கணவரும் அன்பும் கருணையும் கலந்த பார்வையில் பார்ப்பார். அரைப்பேராற்றல் கருணை படைத்த உங்களை மனைவியாக அடைந்ததற்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த மலரை போல பெருமையாகவும் பாதுகாப்பாகவும் உங்களை பராமரிப்பேன் சொல்லி அந்த பூவை அவங்க தலையில் சூட்டி விடுதல். வழக்கம் இல்லதான் என்ன பண்றது பழக்கப்படுத்திக்கீங்க. அப்படின்னா தோல் அவங்களை கொடுத்து பழத்தை கூட சாப்பிடுவேன். கொஞ்சம் அதை எடுத்து வாழ்க்கை வளர்க்க சொல்லி அம்மையார் போட்டு விடுங்க. வாழ்க்கை வளர்க்க
நீங்கள் தான் உங்களுடைய கணவரை கூட்டுகிறீர்கள். புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பறையுடைமை பேர் 16 பெற்று போத்தலுக்கும் தூத்தலுக்கும் வாழ்த்துக்களை கூறி மறைவிளக்கும் உயர்வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனையடத்தில் முடிவிளக்காய் வளமோக்கி வாழ்க என்ற சூழ்நிலையோடு வாழ்த்தி மகிழும் வளர்மதி கோபால் தம்பதி வாழ்க வந்தார். சிவாடி அனைவருக்கும் நன்றிகள். சிறப்பாக ஒரு யோகா பயிற்சி செய்கிறார்கள். அதே போன்று நமது பாயும் புலிகள் சிங்கப்பெண்கள் அவர்களுக்கும் மரியாதை செலுத்தும் விதமாக அவர்களுக்கும் ஒரு சிறிய நினைவு பரிசு அளிக்க விரும்புகிறோம். திரு அருள்நிதி அம்செல்வி அவர்கள் வாழ்க வளர்ந்தார். அருள்நிதி உமா அவர்கள் வாழ்க வளர்ந்தார். அருள்நிதி அன்புக்கரசி அவர்கள் வாழ்க வளர்ந்தார். அருள்நிதி புவனேஸ்வரி அவர்கள் வாழ்க வளர்ந்தார். அதே போன்று ட்ரெயின் பண்ண அம்மா கௌசல்யா அருள்நிதி கௌசல்யா அவர்கள் வாழ்க்கை. அதே போன்று நமக்கு பரதநாட்டியம் சிறப்பாக அபிநயா அவர்கள் வாழ்க்கை சொல்லுவாங்க. நிறைய பரிசு ஐயாவுக்கும் கோபால் ஐயா வளர்ச்சி தம்பதி அவர்களுக்கு ஐயப்பட்டு சிறப்பாக ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. அதை நம்ம சிறப்பு அழைப்பாளர் ஆசிரியர் திரு கோபால் ஐயா மற்றும் வளர்மதி கோபால் தம்பதியர் சிறப்பாக நமக்கு எல்லாம் கொடுத்தாங்க. பெண்களை பாருங்க, கனியை விட்டுங்க, பூவை விட்டுங்க, இது மாதிரி அதுக்கப்புறம் கையோட கையை பிடிங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நாள் கட்சி எல்லாம் பண்ணிட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. நமது அருமையான உரைகளாலும் கருத்துகளாலும் நிகழ்வை சிறப்பித்த இந்த அருமையான நிகழ்வில் சீரும் சிறப்புமாக நடத்தி தந்த ஐயா அம்மா அவர்களுக்கு நன்றி. இந்த இனிய நிகழ்ச்சியில் சிறப்பு தம்பதியாக வந்து சிறப்பித்த திரு கோபாலகிருஷ்ணன் சுகன்யா தம்பதியர் அவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு மண்டபம் வழங்கி திரு சி.டி. வீரப்பன் அவர்களுக்கு நன்றி மற்றும் ஒளிமொழி அமைத்து தந்த திரு திலீப் அவர்களுக்கு நன்றி. இந்த விழாவில் என்ற அழைப்பை ஏற்று மனைவியின் மனைவியாக வந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி.